ஹலோ விவாஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு தாங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, வருகின்ற இந்த ஜூலை 21ஆம் தேதி என்று பௌர்ணமி ஆனது பார்த்திங்கன்னா வருகிறது. இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது, மிக பயங்கரமான ஒரு அபாயமான ஒரு பௌர்ணமி கூட அப்படின்னு சொல்லலாம். இந்த பௌர்ணமியில் கடகராசி நேயர்கள் அடையக்கூடிய பலன்கள் என்ன, அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்களானது நிகழப்போகிறது, அவர்களுக்கு அந்த மாற்றங்களானது பார்த்திங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களாக இருக்குமா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளாக இருக்க போகின்றதா, அவர்கள் எந்த விஷயத்திலெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும், அதேபோல் எந்த விஷயத்திலெல்லாம் பார்த்திங்கன்னா சீராக நடந்து கொள்ள வேண்டும், இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க பார்த்திங்கன்னா கடகராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா நீங்கள் சூரிய பகவானையும் பௌர்ணமி நாள் அப்படிங்கிறதுனால ஏதாவது உங்களுக்கு பிடித்த அம்மனுடைய வழிபாடுகள் பூஜைகள்லாம் செய்து கொள்ளுங்கள். அதேபோல் எப்பொழுதுமே காலை எழுந்ததுமே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணிக்கொள்வது நல்லது. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வெளி வட்டாரத்தில் செல்வாக்கானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. உறவினர்களுடைய மத்தியில் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதையும் கூட. சந்திரன் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு பணவரவை பார்த்திங்கன்னா அதிகப்படுத்துவார். மேலுமே சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகளை பார்த்திங்கன்னா தந்தருள்வார். அதேபோல் செவ்வாய் 11ஆம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு கொஞ்சம் இழுபறியாக இருந்த சொத்து விவகாரங்கள் இப்பொழுது பார்த்திங்கன்னா இறுதியில் நல்ல ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். அதேபோல் பூர்வீக சொத்தில் இருந்த வில்லங்கங்கள் ஆனது இப்பொழுது விலகும். மேலுமே உங்களுடைய பிள்ளைகள் இப்பொழுது அக்கறையாக பார்த்திங்கன்னா படிப்பார்கள். வழக்கறிஞர்கள் பார்த்திங்கன்னா இந்த வாக்குவாத திறமையினால் புகழ் பெறுவார்கள். அதேபோல் ஐடி ஊழியர்களுமே கணிசமான வருமானத்தை இப்பொழுது எதிர்பார்க்கலாம். வியாபாரங்கள் சம்பந்தப்பட்ட நல்ல வாய்ப்புகளானது வீடு தேடி வர பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போல் சுக்கிரனமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1ஆம் வீட்டில் இருப்பது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுத்திருக்கிறாரே. குழந்தை செல்வங்கள் இல்லாத குடும்பத்தில் அந்த ஒரு பாக்கியங்களானது இப்பொழுது ஏற்படுங்க. பெண்களால் ஆதாயங்களானது பார்த்திங்கன்னா கிடைக்கும். வேலையினுடைய காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்வீர்கள். அலைச்சல்களானது உங்களுக்கு அதிகமாக பார்த்திங்கன்னா இருக்குங்க. அதேபோல் பார்த்திங்கன்னா ராகு 9ஆவது இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. அதனால் நண்பர்கள் உதவியால் உங்களுக்கு புதிய தொழில் தொடங்கலாம். பழைய கடன்களையும் நீங்கள் அடைப்பீர்கள். கேதுவுமே உங்களுக்கு 3ஆம் இடத்தில் காணப்படுறாரு. அதனால் புதிய வாகனத்தை நீங்கள் வாங்கலாம், அல்லது வீட்டை அல்லது இருக்கக்கூடிய வாகனத்தை பார்த்திங்கன்னா இப்பொழுது பழுது பார்க்கக்கூடிய செலவுகளானது உங்களுக்கு ஏற்படும். இந்த மாதத்தில் எதிர்ப்புகளானது பார்த்திங்கன்னா விலகுங்க. எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும். பயணங்கள் மூலம் நன்மைகளானது பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. செய்யக்கூடிய காரியங்களால் பெருமையும் ஏற்படும். காரிய தடைகள் அவ்வப்போது இருந்தாலுமே பணவரவுகளானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. புத்தி சாதுரியங்களும் உங்களுக்கு கூடும். ஆன்மீகத்தில் நாட்டங்களும் அதிகரிக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலைகளானது காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சிகளானது நீடிக்கக்கூடிய உறவுகளானது பலப்படும். பிள்ளைகள் மூலம் பெருமைகள் கிடைக்க பெறுவீர்கள். அவர்களது கல்வியில் பார்த்திங்கன்னா முன்னேற்றங்களானது இப்பொழுது காணப்படும். வாய்க்கு ருசியான உணவுகளானது உங்களுக்கு கிடைக்குங்க. பெண்களுக்கு புத்தி சாதுரியங்களானது இப்பொழுது அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணம் சேரலாம். பிரச்சனைகளானது இப்பொழுது உங்களுக்கு குறையும். குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய செய்கைகள் உங்களது கோபத்தை தூண்டுவதாக இருக்கும். பிள்ளைகளுடன் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது. அதேபோல் தொழில் வியாபாரத்திலுமே முன்னேற்றமான நிலைகளானது காணப்படுங்க. வியாபார நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கும். போட்டிகளானது உங்களுக்கு குறையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் தடுமாற்றங்களானது பார்த்திங்கன்னா உண்டாகுங்க. எந்த வேலையை முதலில் கவனிப்பது என்ற குழப்பங்களானது இப்பொழுது வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையான பேச்சால் வெற்றியும் பெறுவார்கள். வாகன யோகங்களானது உண்டாகும். எந்த ஒரு காரியத்திலுமே சரியான முடிவுக்கு வர முடியாமல் தடுமாற்றங்களானது உங்களுக்கு உண்டாகும். மற்றவர்களினுடைய கருத்துக்களை பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைகளாக உண்டாகி அவர்களுடன் பகைகளானது ஏற்படலாம். சாமர்த்தியமாக எதையுமே சமாளிக்கக்கூடிய துணிச்சலும் வரும். பணவரவுகள் திருப்தியை கொடுக்கும். எதிர்ப்புகளானது உங்களுக்கு குறையுங்க.
கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கு. புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலனையை கொடுக்குங்க. வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியும் இருக்கு. அரசியலில் உள்ளவர்களுக்கு கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது. மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்களானது இப்பொழுது ஏற்படலாம். கவனங்கள் தேவை. மாணவர்களுக்குமே கல்வியில நாட்டங்களானது அதிகரிக்கும். ஆர்வமுடன் பாடங்களை படிக்கலாம். நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது உருவாகுங்க. பண வசதிகளும் உங்களுக்கு கூடும். தெய்வ சிந்தனையும் உங்களுக்கு அதிகரிக்கும். வாழ்க்கையில் இருந்த அதிருப்திகளானது நீங்கி பிடிப்புகளானது உண்டாகும். எதிர்பார்த்த தகவலும் உங்களுக்கு வரும். மேலுமே இடமாற்றங்களானது உண்டாகலாம். எதிர்பாராத திடீர் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவுகளானது ஏற்படும். எதிர்பார்த்த லாபங்களானது உங்களுக்கு குறையலாம். புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலாக அலைய வேண்டியும் இருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியும் இருக்கும். குடும்பத்தில் அடுத்தவர்களால திடீர் பிரச்சனைகளானது தலை தூக்கலாம். உங்களது கருத்துக்கு மாற்று கருத்துக்களானது உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது நன்மையை கொடுக்கும். பிள்ளைகளிடம் கவனமாக பேசுவது நல்லது. இந்த காலகட்டத்தில் சகோதரருடன் சின்ன சின்ன நெருடல்களானது இருக்குங்க. சின்ன சின்ன குழப்பங்கள் அனைத்தும் இப்பொழுது மறையும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல தந்தை ஆரோக்கியத்தின் மீது கவனத்தை செலுத்த வேண்டும். அவர்களுடைய மருத்துவ செலவிற்கு சிறிது தொகையை இப்பொழுது நீங்கள் செலவழிக்க வேண்டிய ஒரு சூழலானது காணப்படுங்க. குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் விசேஷங்கள் இந்த மாதிரிலாம் நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய தைரியத்திற்கு இறைவனை வேண்டுங்கள். பிள்ளைகளின் மேல் கவனம் வைக்க வேண்டும். முன்னோர்களை அமாவாசை தோறும் வழிபாடுகளை செய்து கொள்வது நல்லது. மறைவிடங்களில் சிலருக்கு அலர்ஜிகளானது இருக்க வாய்ப்புகள் உண்டு. கவனங்கள் தேவை. வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி இப்பொழுது புதிய உத்வேகங்களானது பிறக்கும். தந்தையாருடன் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் மறையும். அதே போல உத்தியோகஸ்தர்களுக்கு நினைத்த இடத்தில் நல்ல வேலைகளானது கிடைக்குங்க. வேலை செய்யக்கூடிய இடத்தில் அங்கீகரிக்கப்படுவீர்கள். தொழில் செய்பவர்கள் லாபகரமான முதலீடுகளில் யாரையுமே நம்ப வேண்டாம். உங்கள் மீது யார் மிகுந்த அன்பு வைத்திருக்கின்றார்களோ அவர்களை நீங்கள் நம்பவும். கலைத்துறையினர் கடுமையாக உழைப்பின் மூலம் முன்னேற வேண்டிய இருக்கும். நண்பர்களினுடைய உதவினால நன்மைகளானது ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது. அரசியல்வாதிகள் வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கு. மேலிடத்தில் இருந்து முக்கிய பொறுப்புகள் உங்களுடைய கையில் வரும். சந்தோஷமான செய்திகளும் சேரும். மேலும் இன்னும் ஒரு சில மாணவர்கள் பாதியில் விட்ட படிப்பை இப்பொழுது தொடங்கலாம். படிப்பில் சாதனைகள் புரிய முயற்சியை இப்பொழுது மேற்கொள்வீர்கள். அதேபோல் நல்ல நண்பர்களின் மூலம் பல நன்மைகளானது இப்பொழுது பெறுவீர். அடுத்ததாக இந்த கடகராசியில் உள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலையானது ஏற்படுங்க. மேலுமே உங்களுக்கு பண வசதிகளானது இப்பொழுது ஏற்படும். தெய்வ சிந்தனைகளும் கூடுதலாகவே அதிகரிக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில இருந்த அதிருப்திகளானது நீங்கி பிடிப்புகளானது இப்பொழுது உண்டாகும். எதிர்பார்த்த தகவலுமே சேரும். மேலுமே இடமாற்றங்களானது இப்பொழுது உண்டாகலாம். எதிர்பாராத திடீர் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும். அடுத்ததாக பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்களானது தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவுகளானது ஏற்படுங்க. எதிர்பார்த்த லாபங்களானது உங்களுக்கு குறைய வாய்ப்புகள் உண்டு. அதே போல புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலாக அலைய வேண்டியும் உங்களுக்கு இருக்கும். அலைச்சல்களானது அதிகரித்து தான் காணப்படும். இருந்தாலும் புதிய ஆர்டர்களை பிடிப்பதற்காக கடுமையாக நீங்கள் உழைப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுமே கடுமையாக உழைக்க வேண்டியும் இருக்கும். அடுத்ததாக ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்களில் உங்களுடைய குடும்பத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனைகளானது தலை தூக்கலாம். அது உங்களுக்கு தீர்க்கவே முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்க போகிறது. அந்த ஒரு பிரச்சனையை தீர்க்கணும் அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல நீங்கள் மற்றவர்களை அமைதி காக்க வேண்டும். உங்களது கருத்துக்கு மாற்று கருத்துக்களானது இப்பொழுது காணப்படலாம். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது நன்மையை ஏற்படுத்துங்க. பிள்ளைகளிடம் கவனமாக பேசுவது நல்லது. மேலும் பரிகாரமாக இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அபிராமி அந்தாந்தாதி துதிப்பாடி அம்மனை வணங்கி வர குடும்பத்தில் நிம்மதியானது உண்டாகுங்க. காரிய அனுகூலங்களும் உங்களுக்கு ஏற்படும். மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க.
மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.